அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் சூப்பரான அறுவடை கிடச்சிதுங்க. இதுக்கு முன்னாடி நான் 2 பாடல்களுடைய பதிவு கொடுத்துருந்தேன். ரோஸ்லாம் பறித்து ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மல்லிப்பூக்கள்ங்க. இன்றைக்கி 30 பூக்கள் இருந்துச்சுங்க. குண்டு மல்லி தாங்க இப்போ நிறைய பூக்கள் இருக்குது. நேற்று வந்து 40 பூக்கள் இருந்தது. ரெண்டையும் சேர்த்து ப்ளூ கலர் பிளாஸ்டிக் ரோஸ் வச்சு கோர்த்து இதுக்கு முன்னாடி நான் பாடலே கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, நேற்று வந்துட்டு சொல்லியிருந்தேன் இந்த கோடையில் எந்தெந்த செடிகள் நல்ல அறுவடை தருது, இந்த வெயிலை தாங்கி வளருதுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த கோடைக்கு டல்லாகிற செடிகளும் இருக்குது இல்லைங்களா, என்னுடைய தோட்டத்தில் எதெல்லாம் அப்படி டல்லாக இருக்குது, அறுவடை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்றேன். ஃபஸ்ட்டு ரோஸஸ்ங்க. சில வகையான ரோஜாக்கள் சுத்தமாக பூக்கள் குறைஞ்சிருச்சுங்க. இந்த ஃபேண்டா ரோஸ், ஆரஞ்சு ரோஸ் இதெல்லாம் இருந்துச்சு. பிங்க் பட்டன் ரோஸ் இதெல்லாமே இப்போ அறுவடை குறைச்சிருக்குங்க. ஆனால் வந்து இலைகள் நுனியெல்லாம் கொஞ்சம் இந்த கருகிற மாதிரி ஆகுது. அதனால் அது முடாக்கு போட ஆரம்பிச்சிருக்கேன். இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். கோடை காலத்துக்கான பராமரிப்பு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கேங்க. சில வகையான ரோஜாக்கள், நாட்டு ரோஜாக்கள் இல்லாமல் மற்ற ரோஜாக்கள், ரெட் ரோஸ்லாம் பூக்குது, ஒயிட் ரோஸ் பூத்துட்ருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டல் ஆகிறதுன்னு பார்த்திங்கன்னா சாமந்தி செடிகளுங்க. சாமந்தி செடிகளுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம், சுத்தமாக வெயில் தாங்க மாட்டேங்குதுங்க. அதை நம்ம பத்திரப்படுத்தி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பால்சம் வந்துட்டு புதுசாக விதைகள் போட்டு வந்ததெல்லாம் நல்லா வந்துட்டுருக்குங்க. ஆனால் ஏற்கனவே பூத்துட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப காய ஆரம்பிச்சிருச்சு, பூக்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ரெயின் லில்லியும் அந்த லீவ்ஸ் எல்லாம் அப்படியே இலைகள் பழுத்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. நேரடி வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் மாற்றி வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சங்குப்பூக்களும் அறுவடை குறைஞ்சிருச்சுங்க. ஆனால் செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வந்து பூக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. சங்குப்பூ வந்து அந்த குளிர்ச்சியான சூழ்நிலையில் நிறைய பூக்கள் கொடுக்குங்க. இப்போ பூக்கள் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை கொடி வகைகள் எதுவுமே இந்த வெயிலில் அறுவடை தராதுங்க, பத்திரப்படுத்தணும் ரொம்ப. அதுபோல் என்கிட்ட வந்து வெற்றிலை கொடி வந்து ரொம்ப அதுக்கப்புறம் துளிர் வரதே கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த இலைகள்லாம் சொரசொரப்பாகுதுங்க, அதே போல் இருக்குது. அதையும் நம்ம பத்திரப்படுத்தணும். இதே போல் கொஞ்சம் செடிகள் என்கிட்ட என்கிட்ட இருக்கிறத வரைக்கும் நான் இப்போ சொல்லியிருக்கேன் என்னுடைய அனுபவத்தில். இன்னும் உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா, இந்த எந்தெந்த செடிகள் டல் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோடைக்கால பராமரிப்பு கொடுங்க. அடுத்த சீசனுக்கு இதை கொண்டுட்டு வந்துடணும், காப்பாற்றி அதுக்கு என்னென்ன பராமரிப்புகள் கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுக்க தொடங்குங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பூக்களும் இருந்துச்சு. நான் விதைக்குன்னே ஆக்சுவலாக விடலைங்க. நான் ஊருக்கு போயிருந்தப்போ இப்போ ஒன்று பறிக்காமல் விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த காலத்தில் விதைக்கெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது பறிக்காமல் விட்டதுனால அந்த நீலக்கொத்து கத்திரி அப்படியே விட்டுட்டேன். சரின்னு அதை விதைகள் இருந்துச்சு. அது இன்றைக்கி ஒரு நல்லா எல்லோயிஷ் ஆகிடுச்சிங்க. அதையும் பறிச்சுட்டு வந்துட்டு நம்ம சிட்டுக்குருவியும் முட்டையிட்டுட்டாங்கங்க, அடை காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்து அழகு பூக்கள் அறுவடையை இந்த பதிவுலேயும் உங்கள் கூட காமிச்சிருக்கேன். பூக்கள், அதுக்கப்புறம் செடி அவரை, கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாமே கிடச்சிதுங்க. நீலக்கொத்து கத்திரியுடைய விதைகள் இதெல்லாமே சேகரிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூக்கள் கோத்ததையும் இந்த பதிவோடு சேர்த்து காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலர் வச்சு கோத்து காமிக்கிறேங்க. நம்ம மாடித்தோட்ட பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல உதவும். ஓகேங்க. நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கங்க.